இந்த ஒரு மொமெண்ட்காக தான் இவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலை பொழுதுல ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி 2025 நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்க்க போறோம். இந்த லீக் பேஸ் ஏற்கனவே இந்த 3-4 நாட்களாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி 2025ல பியூட்டிஃபுல்லான ஃபுட்பால் மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஏ கிரவுண்ட்லையும் சரி பி கிரவுண்ட்லையும் சரி லீக் மேட்சஸ் உடைய ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சென்னை இவங்க எல்லா அணிகளும் சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற முக்கியமான ஒரு போட்டி கோயம்புத்தூர் வெர்சஸ் கன்னியாகுமரியில் வந்து தெரியும். கன்னியாகுமரி 3-4 கோல்ஸ் அடிக்கணும், அப்போ தான் அவங்களால இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மேலே வர முடியும். ஸோ லீக் மேட்சஸ் உடைய ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது கன்னியாகுமரி செங்கல்பட்டு ஏற்கனவே செங்கல்பட்டு ஒரு கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் செங்கல்பட்டு அண்ட் கோயம்புத்தூர் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கோல்லெஸ் ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் 3-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அணியாக வந்து தெரியுறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம வந்து பார்க்குறோம். கோயம்புத்தூர் 2 மேட்சஸ் விளையாடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க, 4 பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் விளையாடி ஒரு போட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஒரு போட்டி வந்து அவங்களுக்கு ட்ராவில் வந்து போயிருக்கு. ஸோ 4 பாயிண்ட்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் செங்கல்பட்டு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் வந்து இருக்கிறாங்க. பட் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை அவங்க வின் பண்ணால் மட்டுமே அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து மேலே போகலாம். சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி 2025 இந்த ஃபுட்பால் மேட்சோடைய ரிசல்ட் மூலம் நாம் வந்து ஒரு வினர் வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக தாங்க இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் வெர்சஸ் கன்னியாகுமரி இந்த மேட்ச் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையிலேருந்து லைவாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்சை நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா மொபைலை எடுங்க, ப்ளே ஸ்டோரில் ஃபேன் கோட் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் சிஎம் டிராஃபி 2025 அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேட்ச் உங்களுக்காக தமிழ் வர்ணனையிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஜான் மை செல்ஃப் இன் த காம் பாக்ஸ். ஸோ கோயம்புத்தூர் வெர்சஸ் கன்னியாகுமரி இந்த மேட்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2 டீம் பிளேயர்ஸும் வந்து வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லைன் அப்பில் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ரெஃப்ரீஸ் 2 அணிகளையும் நிற்க வச்சிருக்கிறாங்க. ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் டீமை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த லீக் பேஸில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து பார்த்தோம். அதே நேரத்தில் கன்னியாகுமரி பேக் டு பேக் மேட்சஸ் விளையாடினாங்க நேற்று. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் கன்னியாகுமரி லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியோட உள்ளே வந்திருக்கிறாங்க. சிஎம் டிராஃபி 2025 இது அண்டர் 25 பாய்ஸ் கேட்டகரிக்கான மேட்ச் காலேஜ் லெவலில் கோயம்புத்தூர் வருண், சச்சின், செல்வா, கிஷோர், ஜோபின் ஜோஸ், நோவின், சூர்யா, விஷாக், ஜெயச்சந்திரன், ரசுல், அவினாஷ் அண்ட் கன்னியாகுமரி ஷாலோ, அஜீஷ், நிதிஷ், கௌஷிக், ஸ்டெஜின், இம்மானுவேல், கிளாட்சன், ரோஷன், வினோன், ஆஷிக் அண்ட் ஸ்டோனாக்கா. போன மேட்ச் அதாவது லாஸ்ட் ஈவினிங் நம்ம வந்து பார்த்தோம் கிளாட்சன், அதே மாதிரி ஸ்டெஜின், நிதிஷ், இந்த டாப் 3 பிளேயர்ஸ் கன்னியாகுமரிக்கு மிகவும் சிறந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி கன்னியாகுமரி அவங்களுடைய பிளட் அண்ட் சோல் ஃபுல்லாக கொடுத்து அந்த 70 மினிட்ஸ் டியூரேஷன் ஃபுட்பால் மேட்சை அற்புதமாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு. ஸோ பெரிய ரிசல்ட் அவங்க சைட்லேருந்து வரல, ஆனால் அந்த ஒரு டைரக்ட் ஃப்ரீ கிக் கோல் வந்துச்சுங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். மேட்ச் முடிகிற அந்த கடைசி ஃபியூ செகண்ட்ஸில் ஆடட் டைமில் வந்து அந்த டைரக்ட் ஃப்ரீ கிக் கோல் வந்துச்சு. இப்போ 2 டீம்ஸும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. லெட்ஸ் சியர் அப். கோயம்புத்தூர் வெர்சஸ் கன்னியாகுமரி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெஃப்ரீஸ் ஃபீல்டு நடுவில் நிற்கிறாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட், ஒரு வண்டர்ஃபுல் மார்னிங். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையிலிருந்து இந்த மேட்ச் உங்களுக்கு லைவாக வந்துகிட்டு இருக்கு. ஃபேன் கோடில் நீங்கள் இந்த மேட்சை லைவாக பார்க்கலாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம்
ப்ரெசன்டேஷன் அந்த க்ளோசிங் செர்மனி இருக்கும். விஐபிஸ் வந்து அந்த க்ளோசிங் செர்மனி வந்து முடிச்சு வைப்பாங்க. ஆனால் இப்போ டாஸ்கான நேரம். ரெட் ஜெர்சியில் இருக்கிறது கோயம்புத்தூர் அண்ட் பிளாக் ஜெர்சியில் அந்த ட்ரங்க்ஸில் இருக்கிறது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோடைய கேப்டன் அவங்க டீமை சிறந்த முறையில் வந்து வழி நடத்தியிருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். குறிப்பாக சொல்ல போனால் அவங்களுடைய டிஃபெண்டர்ஸ் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அட்டாக்கர்ஸ் மிட் பிளேயர்ஸ்லேருந்து டிஃபெண்டர்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேயை இந்த டோர்னமெண்ட் வழியாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் வழியாக நிறைய யங் ஆத்லீட்ஸுக்கு பிக் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த ஆத்லீட்ஸ். ஸ்டேட் நடத்துகிற இந்த டோர்னமெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்டிங் ஆக்ஷன்ஸ் மூலம் நம்ம நிறைய வின்னர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோங்க. பட் இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு வின்னரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன முறை சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2024 கோயம்புத்தூர் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் மோர் தென் 100+ மெடல்ஸ், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மூணுத்துலேயும் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி கோயம்புத்தூர் வின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுடைய நேமை ஆன் போர்டில் வந்து போடலாம். அதுக்காக தான் வந்து அந்த முயற்சியோட இந்த மேட்சை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. லெட்ஸ் சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரிக்கு வந்து டஃப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இந்த மேட்ச் மூலம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் ஈவினிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சண்டே அண்ட் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் நம்ம பார்த்தோம். செங்கல்பட்டு அந்த ஒரு டைரக்ட் ஃப்ரீ கிக் கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்ட் ஃப்ரீ கிக் கோல் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவும் கூட ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில். ஏன் அப்படின்னா காலையில் வரும்போது தான் அப்படியே சும்மா மொபைல் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஏன் கண்ணில் ஒரு நியூஸ் தென்பட்டுச்சு, நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா 2002 FIFA வேர்ல்ட் கப் குவாலிஃபை இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா கிரீஸ் கூட ஒரு மேட்ச், அந்த லாஸ்ட் குவாலிஃபைங் மேட்ச்சில் இங்கிலாந்து அந்த மேட்சை எய்தர் ட்ரா பண்ணணும் இல்லைனா வின் பண்ணணும். 2002 FIFA வேர்ல்ட் கப் இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா டேவிட் பெக்கமுடைய அந்த லாஸ்ட் 93rd மினிட் அந்த ஃப்ரீ கிக் கோல் வந்ததன் மூலம் இங்கிலாந்து அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க கிரீஸ்க்கு எதிராக. அப்படியே இங்கிலாந்து வந்து அந்த 2002 FIFA வேர்ல்ட் கப்க்கு வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. வாவ், நல்ல ஒரு இன்சைட்டில். ஸோ அஸ் அ ஸ்போர்ட்ஸ் லவராக, அஸ் அ ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்டாக இதை மக்களுக்கு வந்து நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷனை இப்போது இங்கே பாஸ் பண்ணுறேன் காமெண்ட்ரி வழியாக. ரெண்டு டீம்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. இருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இப்போ இந்த ரெண்டு டீம்ஸ் ரெடி ஆயிட்டாங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு. கன்னியாகுமரி கோல்ஸ் நிறைய அடித்தா மட்டுமே பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மேலே போக முடியும். பெரிய பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 3-4 கோல் டிஃப்ரென்ஸ் மூலம் அவங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகலாம். ஒரு ஃபைனல் வின்னர், ஒரு சாம்பியன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான மேட்ச். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸில் படிக்கிற இந்த அத்லீட்ஸ் இங்கே நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். SDAT நடத்துகிற இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 மிகவும் சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்போர்ட்டை மட்டும் இல்லை, ஃபுட்பால் மட்டும் கிடையாது, அத்லெட்டிக்ஸ், வாலிபால், பேட்மிண்டன், ஃபென்சிங், இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த எல்லா ஸ்போர்ட்டிங் கேம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம நிறைய அத்லீட்ஸ் வந்து பார்த்தோம். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணதன் மூலம். ஸோ அப்கமிங் அத்லீட்ஸுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையாக வந்து அமைஞ்சிருக்கு. அதை வந்து அமைச்சு கொடுத்த இந்த SDATக்கு தான் வந்து நம்ம ஒரு பிக் வோட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரதன் மூலம் புது யங் அத்லீட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு வெல் ஸ்டார்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வந்து அவங்க இந்த மிகப்பெரிய மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு புள்ளி, இது வந்து ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக மாறிக்கிட்டே இருக்குது. வளர்ந்து வரும் அத்லீட்ஸுக்கு ஒரு லாங் பால் இங்கே கன்னியாகுமரி கிட்டேருந்து வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் கண்டென்டராக தான் வந்து தெரிகிறாங்க. இப்போ கோல் கீப்பர் கையில் பால் எடுத்தாச்சு. நேற்றுக்கு கன்னியாகுமரி விளையாடின அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது நம்பர்ஸ் அடிப்படையில் பெரிய ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எதுவுமே அவங்கக்கிட்டேருந்து வரல. அதே மாதிரி ஏரியல் பால்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்களா, ஃபர்ஸ்ட் பால் நிறைய கன்வே பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசி ஆகணும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்க்கு அப்புறமா கொஞ்சமாக அவங்களுடைய எனர்ஜி லெவலை இந்த மேட்ச்சில் இன்க்ரீஸ் பண்ணி இருப்பாங்க. இப்போ தான் இந்த மேட்சை ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது 70 மினிட்ஸ் டியூரேஷன் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 35 அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு 35 மினிட்ஸாக வந்து இருக்கும். ஆடட் டைம் வந்து வழங்கப்படும். கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன் அவருக்கு. ஐ திங்க் ரெஃபரி போய் பார்ப்பாங்க. இப்போது கன்னியாகுமரி நேற்றுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிளாட்சன்லேருந்து, ஸ்டெஜின்லேருந்து அண்ட் நிதிஷ் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி இந்த டீமுடைய ஃபைட் பேக்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இந்த டோர்னமெண்ட்டை ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து இவங்களுக்கு ஒரு வின் மோட்டிவோட தான் வந்து இறங்கி விளையாடுறாங்க. அதற்கான காரணம் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க விளையாடின ப்ரீவியஸ் மேட்சஸ், அது டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மேடை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம சென்னையும் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால இந்த லாஸ்ட்டு ஃபைனல் என்கவுண்டரில் ஃபேஸ் பண்ண முடியல. அவங்களுடைய டஃப் ஆப்பனன்ஸ் ஆன கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். இன்னொரு வென்யூவில் JNIS பி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருச்சி அந்த மேட்ச் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ கிரவுண்டில் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பி கிரவுண்டில் செங்கல்பட்டு, திருச்சி. அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேம். யாருக்கு அப்படின்னா செங்கல்பட்டுக்கும் கூட. திருச்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டெண்டர் ஐ ஹவ் எவர் சீன். இந்த டோர்னமெண்ட்டில் நான் பார்த்து வியந்த ஒரு டீம் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் திருச்சியை தான் வந்து நான் சொல்வேன். ஏன்னா நல்ல அட்டாக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லைனில் ஏறி போய் கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய முறை வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கன்னியாகுமரி அதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஷாட்டு சரியாக வந்து கன்வே ஆகலை. ஏன்னா அந்த ஆங்கிளில் வந்து அவருக்கு கிடைக்கல. தூக்கி ஸ்ட்ரைட்டாக கோல் போஸ்ட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க.
ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டேடியமில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், எவ்வளோ மைல்ஸ்டோன்ஸ், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், ஒரு டீமுடைய சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணது எவ்வளவோ இருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் அவங்களுடைய நேமை போர்டில் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்டோட தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூர் கிட்ட இருந்து. இப்போ த்ரோ இன் வரும். கன்னியாகுமரி அந்த ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாங்க. போன மேட்சே நம்ம வந்து பார்த்தோம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த மேட்ச்சில் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கன்னியாகுமரி. ஷார்ட் பாசஸ் மறுபடியும் சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது கோயம்புத்தூர் கிட்ட. ஏற்கனவே அவங்க விளையாடின அந்த லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு நம்ம இந்த டீமை வந்து குறைச்சி இடம் போட்டுற முடியாது. ஹெடர் நேற்றுக்கே நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ஏரியல் பால்ஸை வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயம் கிடையாது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடின அந்த ஒரு ப்ரீவியஸ் மேட்சஸ்லையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் லீக் பேஸில் விளையாடுற ஃபஸ்ட்டு மேட்சுக்கும் விளையாடுற லாஸ்ட் மேட்சுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கான அந்த ஒரு காம்படிட்டர்ஸ் வருவாங்க. ஸோ டஃப் கண்டெண்டர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் விளையாடுற அந்த ஒரு கேம் பொறுத்து. இப்போ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டீமாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃப்ரீ கிக் வருதுங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து சொல்லப்போனால் இது ஒரு டஃப் ஆங்கிள் தான். பார்க்கலாம், யோசிக்கிறாங்க. அண்ட் கோல் ஏரியா ரீஜன்லேயும் அங்கே பிளேயர்ஸ் நிற்கிறாங்க. விஷன் இருக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா கோயம்புத்தூரால்? கன்னியாகுமரி டிஃபெண்டர்ஸ் அவங்களுடைய வேலையை அங்கே கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் வந்து பால் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து கிளியரன்ஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய முறை அவங்க அந்த ட்ராப்பில் ஃபேஸ் பண்ணதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் லைன் ரெஃப்ரியோடைய ஒரு கமாண்ட் வந்திருக்கு. நேற்றுக்கும் இதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2 ஆஃபை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். பட் அந்த ஒரு ஃபைனல் ஃபியூ செகண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபுடைய லாஸ்ட் அந்த மேட்ச் முடிய போகிற நேரத்தில் ஒரு ஃப்ரீ கிக் கோல் வந்துச்சுங்க. செங்கல்பட்டு டீமை சேர்ந்த பிளேயர் ஒரு சரியான ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்தாரு. டாப் கார்னரில் அடித்தார் அந்த ஒரு கோலு. இன்றைக்கும் ஏதாவது நமக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர், ஒரு எலிமெண்ட் இருக்குமா? கன்னியாகுமரி அந்த மாதிரியான சர்ப்ரைசஸை வந்து தர ஒரு டீம் தான். நிறைய முறை பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஏறி போனார். நல்லாவே வந்து கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கிங் நம்ம சொல்லி ஆகணும். தாட் ப்ராசஸ் க்ளீனாக இருக்குது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். மறுபடியும் அந்த சேலஞ்ச் எடுக்கிறாங்க கோயம்புத்தூர். ஒரு ஸ்லைட் பிரஸ் தெரியுது. லாங் பாஸ் போடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்துட்டாங்களே கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ். மீண்டும் ஒரு பிளேயர் கீழே விழுந்தாச்சு. ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. அகெயின் அண்ட் அகெயின் சேலஞ்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டெஃபினட்டாக இப்போ போய் பார்த்தாகணும் ரெஃப்ரி. 2வது இன்ஜுரி ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ. இந்த மேட்சை ஆரம்பித்த ஒரு 8 to 9 மினிட்ஸில் கன்னியாகுமரி சேர்ந்த பிளேயர் மீண்டும் கிரவுண்டில் கீழே விழுந்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? இவர் ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். நான் ஜேஎன்ஐஎஸ் பி கிரவுண்ட்லேயே இவருடைய கேம் பிளே பார்த்துருந்தேன். முக்கியமான தருணங்களில் அந்த ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர். ஜெர்சி நம்பர் 16 இமானுவேல். எப்பவுமே லெஃப்ட் ஃபூட்டர்ஸ் இவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டை
எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்காது. ஸோ 10 மினிட்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் எவ்வளோ பெனிட்ரேஷன்ஸ் ஏற்படுத்தி இருக்கிறாங்க டி பாக்ஸ்குள்ளே போய், அதே மாதிரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எவ்வளோ சேலஞ்ச் எடுத்திருக்காங்க அப்படின்னா 2லேருந்து 3 பிளேயர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன் ஆனதை நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி பெரிய ஏரியல் பால்ஸ் அவங்க வந்து இன்னும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணலை. நம்பர்ஸோட அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இப்போ கோல் கிக் வருது. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஒரு அருமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். வளர்ந்து வரும் யங் ஆத்லீட்ஸுக்கு ஒரு சரியான மேடையை வந்து அமைச்சு தந்திருக்கிறாங்க. முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் போன வருஷத்துலேருந்து நான் சொல்கிறேன், அத்லெட்டிக்ஸும் சரி, வாலிபால் இருக்கட்டும் சரி, ஃபென்சிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை கபடியாக இருக்கட்டும் சரி, சேலம், தூத்துக்குடி, அதுக்கப்புறமா இன்னும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஃப்ரீ கிக் வருது இப்போ கன்னியாகுமரிக்கு. மிடில் ஒரு ஸ்பேஸ், அவ்வளவு அழகான மெமரிஸை கொடுத்த இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இன்றைக்கி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் என்கவுண்டர் இந்த லாஸ்ட் லீக் பேஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெருங்கியாச்சு க்ளோசிங் செரமனி கிட்ட. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா க்ளோசிங் செரமனி வரும். ஆங்கிள் சரியா இல்லை, தூக்கி ட்ராக்ல அடிச்சிருக்கிறாரு. ஃப்ரீ கிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கிடைக்கும் போது டெஃபினட்டாக அதை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். கோயம்புத்தூர் அந்தளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு டீம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, குறைச்சி எடை போட்டுற முடியாது. ஒரு டஃப் கண்டெண்டராக இருந்திருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் அண்ட் செங்கல்பட்டு அந்த 4 பாயிண்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும், அதுவும் 3 to 4 கோல்ஸ் அடிக்கணும். அந்த கோல் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். த்ரோ இன் வரும் கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு கடந்த இந்த லாஸ்ட் 2 to 3 வீக்ஸாக இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் மட்டும் கிடையாது, நேரு பார்க், எம்ஆர்கே ஸ்டேடியம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வென்யூஸில் அந்தந்த ஸ்போர்ட்டை விளையாடுற ஆத்லீட்ஸு மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு புது நேமை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. 14 மினிட்ஸை கிராஸ் பண்ணி இப்போ இந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கு. கிளாக் ஒரு பக்கம் போதுங்க. கோயம்புத்தூர் இன்னும் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் எதுவும் அவங்க கிட்ட இருந்து வரல. அண்ட் அதே நேரத்தில் ஒரு டேக்கிள் நடந்திருக்கு. ரெஃபரியோட கமாண்ட் இங்கே மறுபடியும் வந்திருக்கு, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜெர்சி நம்பர் 16 இதுக்கு முன்னாடி ஃபீல்டில் கீழே விழுந்தார் பார்த்தோம். ஆனால் இப்போ அவர் தான் வந்து இப்போ இந்த ஃப்ரீ கிக்கை வந்து எடுக்க போகிறாங்க. கன்னியாகுமரிக்கு கிடச்சிருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்குமா இது? ஃப்ரீ கிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக திரும்ப வராது. அண்ட் கன்னியாகுமரி இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? ஒரு லாங் ரேஞ்ச் தான், பெரிய ஒரு யாட். அண்ட் ஃபைனலி கோல் கீப்பர் வந்தாச்சு. அவருடைய சேஃப் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. எப்பா
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டோட half ஆஃப் த டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னும் பால் ஒரு லாங் ரேஞ்சில் போய் விழுந்திருக்கு. இந்த மேட்ச் உங்களுக்கு ஃபேன் கோட் அப்ளிகேஷனில் நீங்கள் இதை லைவாக வந்து பார்க்கலாம். தமிழ் வர்ணனையில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஜான். இந்த மேட்ச் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையிலேருந்து ஃபேன் கோட் அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த மேட்சை வந்து லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய வென்யூஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எம்ஆர்கே, அதே மாதிரி நேரு பார்க், அங்கேயும் வந்து மேட்சஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வென்யூலையும் அந்தந்த ஸ்போர்ட்லேயும் நம்ம நிறைய புது புது சாம்பியன்ஸ் அண்ட் வின்னர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வருதுங்க ஒரு லாங் ஃப்ரீ கிக், பட் ஹெடருக்கான ஒரு கனெக்டிவிட்டி எதுவுமே பெருசாக இல்லை. சிக்ஸ்டீன் மினிட்ஸ் இந்த கேம் இங்கே மூவ் ஆன் ஆகி போய்கிட்டு இருக்கு. பட் கோலில் எதுவுமே பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஸ்கோர் லைனில் எந்த விதமான ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. 0-0 தான் இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 o'clock கிட்ட ஆக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹாட் சன்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மறந்துடக்கூடாது, எனர்ஜி கண்டிப்பாக வந்து ட்ரெயின் அவுட் ஆகும். அதை சுதாரித்து இந்த 2 டீம் பிளேயர்ஸும் விளையாடி ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு ஆஃபும் இருக்குது, மறந்துடக்கூடாது. அதே எனர்ஜி லெவலை வந்து அவங்க கீப் அப் பண்ணி விளையாடி ஆகணும். பிகாஸ் இந்த மேட்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 டீம்ஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் தான் கோயம்புத்தூருக்கும் சரி கன்னியாகுமரிக்கும் ஒரு டிசைடர் மேட்சாக இருக்க போகுது. கோயம்புத்தூர் ஏற்கனவே பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருந்தாலும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவங்க வின் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன மண்டேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள், கன்னியாகுமரி எல்லாம் ஃபுல்லாகவே இந்த மேட்சை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபுட்பாலுக்கு பேர் போன ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ஃபுட்பாலர்ஸுங்க, அப்கமிங் நிறைய ஃபுட்பாலர்ஸை நம்ம அந்த கேரளா ரீஜன்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதர் நீங்கள் ஒரு டிவிஷன் மேட்ச் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட் மேட்சஸ் எடுத்தாலும் சரி, கேரளா பிளேயர்ஸோடைய அந்த ஒரு பங்களிப்பு கண்டிப்பாக வந்து இருக்கும். பாஸ் சரியாக விழலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியல் பால்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி தெரியல. கன்னியாகுமரி மீண்டும் மீண்டும் அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஒரு ஃபாஸ்ட் ப்ரெஸ்ஸிங் கேம் இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மிஸ் பாசஸ் கடைசி இந்த 3 to 5 minutes டியூரேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பால்ஸை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அவங்க சைடில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் அந்த ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறமா நிறைய டோர்னமெண்ட்ஸ் அவங்க அப்கமிங் டேஸில் வந்து நிறைய மேட்சஸ் விளையாட போகிறதா இருந்தாலும் அந்த இன்ஜுரி திங்கில் வந்து அவங்க கொஞ்சம் அவராக இருக்கணும். தேவையில்லாமல் இன்ஜுரிஸ் ஆச்சு அப்படின்னா லேட்டரான அவங்க விளையாட போகிற மேட்சஸில் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். மிஸ் பாசஸ் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும். அகைன் அண்ட் அகைன் அவங்க அந்த ஒரு ட்ரபிளை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து இந்த 18 minutes நீங்கள் ப்ராபபிலிட்டி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது கோயம்புத்தூர் அகைன் அண்ட் அகைன் தே ஆர் ப்ரூவிங் தே ஆர் த பெஸ்ட் சைட். ஒரு அமெச்சர் லெவல் டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம இது வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி தான் இந்த அண்டர் 25 பாய்ஸ் கேட்டகரிக்கான மேட்சஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இன்னைக்கு இந்த பாய்ஸ் கேட்டகரி வந்து முடிவடையுது.
ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இந்த ஃபுட்பால் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதே வென்யூலேயும் சரி, ஜேஎன்ஐஎஸ் பி கிரவுண்ட்லேயும் சரி, உங்களுக்கு கேர்ள்ஸ் கேட்டகரி மேட்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் கன்னியாகுமரி பாய்ஸில் நம்ம ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலனாலும் சிங்க பெண்கள் வந்து களமிறங்க போகிறாங்க. அவங்க அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸை வந்து வின் பண்ண வைப்பாங்களா, அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அது இன்னொரு ஒரு சைடு. ஆனால் இன்றைக்கி இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணுமே, அதுக்காக தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த க்ரீன் டர்ஃப்க்கு நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பாலர்ஸ் கிடையாது. இந்த மேட்சை பார்க்க வந்த சில ஸ்பெக்டேட்டர்ஸும் சரி, காலையிலேயே வீட்டிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணோன்ட்டு நிறைய ஆத்லீட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது அந்தந்த ஸ்போர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆத்லீட்ஸ் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம். எஸ், இதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆத்லீட்ஸோட ஒரு வார்ம் அப் நம்ம வந்து பார்க்குறோம். இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் இந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து ஓடுறாங்க பாருங்கள், என்ன ஒரு எனர்ஜி லெவல் வேணும், சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது எல்லாமே தான் அவங்கவுங்களுடைய ஈவெண்ட் டே அன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சும்மா ஒன்றும் சொல்லலைல்ல. ஸோ அதுக்கான ஒரு நேரடி லைவ் விஷுவல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்தோம். பேர் போன இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் நிறைய சாம்பியன்ஸ் அண்ட் வின்னர்ஸை நம்ம வந்து பார்த்துட்டோங்க. காலம் வேணால் ஒரு பக்கம் போனதாக இருக்கலாம், ஆனால் நிறைய ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய ஆத்லீட்ஸும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய கெரியரில் ஒரு க்ரோயிங் பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கு. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது எஸ்டிஏடி இருந்தாலும், இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து இந்தியாஸ் மோஸ்ட் பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட். நேற்றுக்கே இந்த பாயிண்ட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். போன இயர் டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஸ்போர்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். இ ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ஃபென்சிங் போன்ற ஸ்போர்ட்ஸ், வேர் 1.5 million players from every corner of தமிழ்நாடு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் லோக்கல் பஞ்சாயத்து ஃபீல்ட்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம்ஸ். இந்த ஒரு மேடை தான் எல்லா பிளேயர்ஸுக்கும் எல்லா ஆத்லீட்ஸுக்கும் ஒரு சரியான ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஒரு கிராஸ் ரூட் காம்படிஷன் அப்படின்னு மட்டும் நாம் இதை சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி இது ஒரு பிக் ஸ்டேஜாக வந்து அமைஞ்சிருக்கு. re-energizing the rural sports and reviving the spirit of local pride. 23 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 உள்ளே போகிறாரு கன்னியாகுமரியோடைய பிளேயர். பார்க்கலாம் அவர் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சை கொண்டு வருவாரா இந்த மேட்ச்சில் அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். பிரதிஷ் இப்போ உள்ளே போயிருக்கிறது. ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப லேட்டாக தான் கன்னியாகுமரி அவங்களுடைய சப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க மேட்சுக்குள்ளே. இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியானே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சம்திங் அவங்க புதுசாக ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியலை. பட் இதுவும் பிரதீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இருக்கும். ஹேட்டர், ஓ
என்னங்க அது? கோல் கீப்பர் லாஸ்ட் அந்த பாலை வந்து கிராப் பண்ணிட்டாரு. ஒரு டஃப் சேலஞ்சாக தான் இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும். இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரைவல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு டீம் கன்னியாகுமரி எல்லாருக்குமே ஒரு ரைவலாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபார் கோயம்புத்தூர், சென்னையாக இருக்கட்டும் சரி, இல்லை மதுரை ஆர் திருச்சியாக இருக்கட்டும் சரி, எல்லா டீம்ஸுக்கும். ஸோ ஸ்போர்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் கவர்னன்ஸ். திஸ் இஸ் தமிழ்நாடு மாடல். நேற்றுக்கும் நான் இந்த ஒரு லைனை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 வந்து டு பி கன்சிடர்ட் அஸ் லைக் ஒரு ஒலிம்பிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கவர்மெண்ட் அருமையாக இந்த டோர்னமெண்ட் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆத்லீட் வந்து அவங்க கிளம்பி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025க்கு வரும்போது பல கனவுகளோடு வருவாங்க. மெடல் வின் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுடைய நேமை வந்து ஆன் போர்டில் போடணும். ஒரு ஆத்லீட்டோடைய ட்ரீமாக மட்டும் இது இருந்துட முடியாது. அதாவது தனித்துவமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா, என்ன கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அதுக்காக தான் கோச்சஸ் உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. கோச்சஸ் எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு டீமோட குட் அண்ட் பேட், இன்பம் துன்பம் ரெண்டுத்துலேயும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஒரு ஆத்லீட் வந்து வளர்றான் அப்படின்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து, ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு கோச் அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்து இருந்திருக்கிறாங்க. இதை தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். கன்னியாகுமரியோடைய கோச், இந்த மனுஷனை நான் ஜேஎன்ஐஎஸ் பி கிரவுண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மேட்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்ஸ்டப் ஃபீலாக தான் வந்து எப்போவுமே இருப்பாருங்க. நீங்கள் யோசிக்கலாம், இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஒரு இங்கிலீஷ் ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு புண்டஸ் லீகா, நம்ம ஒரு இங்கிலீஷ் ஃபுட்பால் பார்க்கும்போது சில கோச்சஸ்லாம் வந்து டக் அவுட் ரீஜனில் நின்றுட்டு வந்து கத்துவாங்க, ஃபீல்டுக்கு வெளியில் இருந்து வந்து. ஆனால் நமக்கு இந்த ஒரு தாட் வரும், எவ்வளோ தான் வந்து கோச்சஸ் வந்து வெளியிலேருந்து கத்தினாலும் சரி, ஃபீல்டுக்குள்ளே விளையாடுற பிளேயர்ஸுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஹீட் அப் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நான் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கோச்சஸோட அந்த ஒரு வேல்யூபிளான வேர்ட்ஸ் டெஃபினட்டாக மேட்சோட ரிசல்ட்டை மாற்றுறதுக்கான ஒரு திருப்பு முனையாக கூட வந்து இருக்கலாம். நிறைய முறை நம்ம வந்து பார்த்துருக்கோம், சில கோச்சஸ் வந்து அமைதியாக இருப்பாங்க, மெல்லமாக வந்து பேசுவாங்க, அண்ட் டீமுக்கு அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு வேர்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஃபீல்டுக்கு வெளியில் நின்று. இவர் கோயம்புத்தூரை சேர்ந்த கோச் பாருங்க, தலையில் ஒரு கர்ச்சீஃபை போட்டிருக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த கிரவுண்டில். மணி 8 ஆகுது. ஸோ 8 மணிக்கு இவ்வளோ சூடான வெயிலில் இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச்சில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் அண்ட் கன்னியாகுமரி. ஒரு ஹாட் சன் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் இந்த பிளேயர்ஸ் அதை பற்றிலாம் வந்து வரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை கோல் அண்ட் வின். கோல் கீப்பர் வந்து இப்போ அந்த பாலை வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யங் ஆத்லீட்ஸுக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியை வந்து குறிக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலுக்கான மேட்ச். ஸோ இதோடைய அடித்தளம் நம்ம இவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் இருந்து
இப்போ நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சரி, இல்லை கோயம்புத்தூர் ஒரு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, ஒருத்தரும் ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஃபிசியோ இப்போ அந்த பிளேயரை ஃபீல்டுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அவருக்கு அதுக்கான அந்த ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட், அந்த ஒரு ஹெல்ப் வந்திருக்கு. இமிடியேட்டாக செக் பண்ணுறாங்க. 30 மினிட்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஸ்கோர் லைனில் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரல. ஸோ இப்போ ஃபிசியோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ திஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் இன்க்ளூசிவ் டோர்னமெண்ட்ஸ். பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நாட் ஓன்லி ஃபார் மென் அண்ட் ஆல்சோ ஃபார் விமென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அத்லீட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க கூட யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இட் redefines what mass sport means, a space where every ability and background finds expression. தமிழ்நாடு அதுக்கான அந்த ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில். யோசிச்சு பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு லெவலுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கோயம்புத்தூர் ஷாட் வந்துச்சுங்க, அந்த ஒரு அட்டாக்கர் கிட்ட இருந்து ரேஞ்சில் நின்னாரு, சரியான ஒரு ஆங்கிள் கிடைச்சது. கண்டிப்பா அதை நம்ம பார்த்து ஆகணும். கோல் கீப்பருக்கு ஒரு டஃப் சேலஞ்ச் அது. நெருங்கிட்டார், ஆல்மோஸ்ட் நியர் போஸ்ட்ல ஃபினிஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. டெஃபினட்டா அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குங்க. டிஃபெண்டர்ஸ் கிளியரா விட்டுட்டாங்க. திரும்ப நம்ம அந்த ரீப்ளேல பார்க்கலாம். அவர் எடுத்த அந்த ஒரு ரன் அப் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பிரிண்ட் ஒர்க் இருந்துச்சு. டிஃபெண்டர்ஸ்க்கு பிரச்சனையை உண்டு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபம்பிள் ஆனாரு, பட் செகண்ட் டைம் பாலை கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துட்டாருங்க. ஸோ கடைசி அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கூப்பிட்டுருக்கிறாரு ஃபிசியோவை, வந்து என்ன வந்து பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ வாட் ஐ வாஸ் டாக்கிங், ஃப்ரம் லோக்கல் பிளே கிரவுண்ட்ஸ் டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், தமிழ்நாடு பிளேஸ் ஆன் எவ்ரி ஸ்டேஜ். அந்த ஒரு பிக் ஸ்டேஜை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ டக்குன்னு நம்ம இப்போ வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு நம்ம கோயம்புத்தூர் வெர்சஸ் கன்னியாகுமரி மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் வரும்ல. எஸ், ஆப்வியஸ்லி இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்போஷர் வந்து மாறி போச்சுங்க. இது வந்து ஃபுட்பாலில் மட்டும் நான் சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்களாலும் சரி, இல்லை ஒரு எந்த ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டாலும் இப்போ எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் போட்டால் வந்து மாறி போச்சு. இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம லோக்கல் பிளே கிரவுண்ட்ஸில் நம்ம ஆரம்பித்து விளையாடுற ஒரு ஸ்போர்ட், அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தும் சரி, உங்களுக்கு அங்கே தான் வந்து எல்லாமே வந்து ஆரம்பிக்குது. சிஎம் ட்ராஃபி இது வந்து ஒரு ஆனுவல் ஈவெண்ட் மட்டும் கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் அ டிகேட் லாங் விஷன் டு மேக் ஸ்போர்ட் அ கெரியர், அ கல்ச்சர் அண்ட் பில்டிங் தட் பிரிட்ஜ். அந்த ஒரு பிரிட்ஜை வந்து உருவாக்குறாங்க. ஸோ பிளேயருக்கு அந்த ஒரு வழியை வந்து அமைச்சு தராங்க. So this Chief Minister's Trophy becomes a symbol of what Tamil Nadu stands for. Inclusivity, opportunity and excellence. இப்படி நம்ம வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். ரொம்ப நேரம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு ஒரு சேலஞ்ச். மீண்டும் ஒரு லாங் பால், எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்தார் பாருங்க அந்த ஒரு ஷாட். கன்னியாகுமரி கீழே விழுந்துட்டார் பிளேயரு.
34 மினிட்ஸை கிராஸ் பண்ணி இந்த மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், எப்போ தான் கோயம்புத்தூர் அண்ட் கன்னியாகுமரி வந்து கோல் அடிப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கன்னியாகுமரி உட்காந்து இந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸோடு அந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபுட்பாலுக்கான லவ் அந்த ஒரு சிட்டியில் என்றைக்குமே வந்து குறைஞ்சது கிடையாது. இதை நான் ஏன் வந்து பர்டிகுலராக ஒரு 2-3 தடவை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ் எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் அவங்க மேட்சை திருப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து குறைச்சி எடை போட்டுற முடியாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் 2 சிட்டிஸ் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்க அப்படின்னா ஏனுங்க அப்படி வந்து பேசுவாங்க. அண்ட் கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங் இருக்கும். ஸோ 0-0 இந்த ஸ்கோர் லைன். ரெஃப்ரி சென்டர் ஆஃப் த கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகிறாரு. பிகாஸ் அங்கே ஒரு பிளேயர் கீழே விழுந்திருக்கிறாரு. அண்ட் ஃபிசியும் ஓடி போய் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் யங் அத்லீட்ஸ் ஃபைண்டிங் தி ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸ் த்ரூ ஸ்போர்ட். a big contribution from SDAT. ஏன்னா அவங்க இந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு அன்சங் ஃபோர்ஸாக வந்து இருந்திருக்கிறாங்க. சில திங்ஸை வந்து இந்த நம்ம ஸ்க்ரீனில் விஷுவலில் வந்து காமிக்க முடியல. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்டிஏடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வென்யூ சொல்கிறேன். அதாவது இப்போது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னை இந்த ஏ கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்களாலும் சரி, இல்லை பி கிரவுண்டாக இருக்கும் சரி, இல்லை ஒரு ஸ்குவாஷ் கோர்ட், ஒரு வாலிபால், இல்லை ஒரு பாக்ஸிங், இது நீங்கள் எடுத்தா என்ன நடந்துச்சு? இங்கே கோயம்புத்தூருக்கு கோல் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டச். இப்போதான் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் பேக் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு பிளேயர் கீழே விழுந்தாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, இமிடியேட்டாக ஒரு ப்ரெஸ் நடந்துச்சு. இதனால தான் நான் கோயம்புத்தூரை வந்து கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சின்ன ஒரு கேப், சின்ன ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா கூட போதும், கோயம்புத்தூர் கண்டிப்பாக வந்து கோலை ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுதான் வந்து நடந்திருக்கு. ரொம்ப எனர்ஜி கொடுத்த மாதிரி தெரியல, ஸ்பீடப் எதுவுமே பெருசாக இருந்த மாதிரி தெரியல. அந்த 2 பேக்கர்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க கோல் கீப்பரை நோக்கி. ஒரு லாங் பால் வந்துச்சு, பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் இதுங்க. ரைட் ஃபூட்டரை யூஸ் பண்ணாரு, சும்மா செல்லமாக வச்சாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டாக கோல் நெட்டுக்குள்ளே போயிருச்சு. திரும்ப நம்ம அந்த ரீப்ளேல வந்து பார்க்கலாம். அந்த ஒரு லாங் பால் எப்படி அது கோயம்புத்தூருக்கு அது ஒரு கோலாக கன்வே ஆச்சு அப்படின்னு. எஸ், கோல் கீப்பரோட ஒரு மிஸ்டேக் சொல்லலாமா அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது கோல் கீப்பர் கொஞ்சம் சுதாரித்து போயிருந்திருக்கலாம். முன்னாடி போயிட்டாரு, அதனால் அட்டாக்கருக்கு அது ஒரு ஈஸியான ஒரு வேயாக மாறிடுச்சு. அதை வந்து கோலாக வந்து கன்வே பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ரைட் ஃபுட்டரை யூஸ் பண்ணி அழகாக கோல் கீப்பரோட தலைக்கு மேலே தூக்கி போட்டாருங்க. நேற்று 70வது நிமிஷம் அந்த டைம் அப்போது நாம் செங்கல்பட்டு ஒரு ஃப்ரீ கிக் கோல் அடித்து அந்த மேட்சை வின் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இப்போது கோல் வந்தது 37th மினிட் கோயம்புத்தூருக்கு. நேற்றுக்கும் கன்னியாகுமரி கோல் கன்சீட் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் கன்னியாகுமரி வந்து கோல் கன்சீட் பண்ணியிருக்கிறாங்க. வாட் அ மேட்ச் திஸ் இஸ் டர்னிங் அவுட் டு பி ஃபார் கோயம்புத்தூர். ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கேமில் சுவாரஸ்யம் வந்து எதுவுமே வந்து குறையல. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் யூஸ் பண்ணதன் மூலம் அந்த ஒரு லாங் பால் கிடச்சிது கோயம்புத்தூருக்கு, அதை கோலாக வந்து கன்வே பண்ணாங்க. இது ஒருத்தர்
மட்டும் ஈடுபட்ட ஒரு கோல் கிடையாது. அந்த ஒரு டீம் ஃபுல்லாகவே அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட விளையாடினதுனால அவங்களுக்கு இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கோல் வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு. ரசூல் கோல் அடித்தவர் அந்த 37th மினிட்ல கோயம்புத்தூருக்காக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவில் கோயம்புத்தூர் 1 கன்னியாகுமரி 0.
சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இந்த லாஸ்ட் லீக் பேஸ் மேட்ச் அப்படின்னு நம்ம இதை சொல்லி ஆகணும். லைவ் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இருந்து உங்களுக்கு லைவாக இந்த மேட்ச் வந்து ஃபேன் கோட அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த மேட்சை லைவாக வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவில் 1 கன்னியாகுமரி நெல், அதுதான் இந்த மேட்சோடைய ஸ்கோர் லைன் இப்போதைக்கு இது வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் கூட வந்து வரலாம். ஆனால் அது வரணும் அப்படின்னா இந்த மேட்சை நீங்கள் வந்து உன்னிப்பாக உட்காந்து பார்த்து ரசிச்சாகணும். ஏன்னா கன்னியாகுமரி லாஸ்ட் மினிட்ல கூட வந்து அந்த கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எடுப்பாங்க. இதை நான் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போது லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஓடி போனார் அண்ட் கடைசியாக அங்கே கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ் மறுபடியும் அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கிரவுண்டட் பாஸ், ஜெர்சி நம்பர் 14, ஷார்ட் பாஸ் இல்லை. அண்ட் மறுபடியும் கன்னியாகுமரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் தான் திரும்பவும் இந்த செகண்ட் ஹாஃபில் கண்டினியூ பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வந்து வருது. இதை தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டுக்கு இல்லை வரல கன்னியாகுமரிக்கு இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்து. செகண்ட் ஹாஃப் அதை பற்றி யோசிப்பாங்க அண்ட் ரைட்டான மைண்ட் செட்டோடு வந்து விளையாடி ஆகணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் இப்போ அவங்களுடைய கேம் பிளான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கோல் அடித்து லீடில் இருக்கிறதுனால அவங்களுடைய இன்டென்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். 1-on-1 அங்கே ஒரு சின்ன ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல வேலை. ஆனால் அதை அவங்க வந்து பண்ணலை. அண்ட் இன் கேஸ் இந்த ஒரு சின்ன கிராஸ் கரெக்டாக கன்வே ஆயிருந்தால் மேபி கன்னியாகுமரிக்கு இது ஒரு சேலஞ்சாக வந்து அமைஞ்சிருக்கும். 1-0 இருக்கிறத அவங்க 1-1 வந்து மாற்றி இருந்திருக்கலாம் கன்னியாகுமரி. அதை தான் வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சதீஷ் இப்போ உள்ளே போயிருக்கிறாரு. இந்த மேட்ச் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 க்ளோசிங் செரமனி இருக்கும். ஒரு சாம்பியன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி ஜெர்சி நம்பர் 8 பிளேயர் வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. ஐ கெஸ் இட் ஷுட் பி கௌஷிக். தலையில் சின்ன ஒரு அடி. அண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பரவாயில்ல, நான் வந்து இந்த கேமில் இன்னும் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் கோயம்புத்தூர் தே ஆர் மேக்கிங் சப்ஸ்டிடியூஷன்ஸ். 17 இப்போ உள்ள போறாங்க. பிபின் கோயம்புத்தூர் சேர்ந்த பிளேயர், இப்போ அவர் வந்து உள்ள போயிருக்கிறாரு. விஷாக் அவர் இப்போ வெளியில் வந்திருக்கிறாருங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணதன் மூலம் ஏதாவது இந்த மேட்ச்சில் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தா அது கோயம்புத்தூர் தான் அதை வந்து எடுத்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு சேலஞ்ச். திரும்ப கோயம்புத்தூர் தான் இந்த மேட்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான அணி அப்படிங்கிறதும் வந்து இந்த மேட்ச் மூலம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. கார்னர் கிக் போகுதுங்க கன்னியாகுமரிக்கு. எவ்வளோ நேரம் கழித்து ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாங்க கன்னியாகுமரி இந்த மேட்ச்சில். இந்த ஒரு கார்னர் கிக் அவங்களுக்கு கோலா கன்வே ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தா கோல் கீப்பர் ஃபைனல் அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தடுத்து தூக்கி போட்டார். லாங் ரேஞ்சில் அந்த பால் அவங்களுக்கு லேண்ட் ஆகலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியல் பால்ஸ் தான் கோயம்புத்தூரை இந்த மேட்ச்சில் லீடில் கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு. வின்னிங் ஆன் ஏரியல் பால்ஸ் கோயம்புத்தூர் எல்லா பாசிபிலிட்டிஸ் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கன்னியாகுமரிக்கு மீண்டும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் அதை வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் சைனோட தான் யூஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் இங்கே ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கன்னியாகுமரி ஒரு 2லேருந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஆனால் இப்போது கோயம்புத்தூருக்கு போகுது ஒரு ஃப்ரீ கிக். ரொம்ப தூரத்தில்
இருந்து இந்த ஃப்ரீ கிக் இப்போ அவங்க எடுப்பாங்க. ஒரு லாங் யார்ட். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஈஸி சான்சஸ் எதுவுமே கன்னியாகுமரிக்கு இந்த மேட்ச்சில் வந்துச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்கான அந்த ஒரு அட்டம்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்க விளையாடின இந்த ப்ரீவியஸ் மேட்சஸ்லேயும் சரி, இந்த மேட்ச் ஆரம்பித்த அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து பெரிய ஸ்பீடப் அந்த பேஸோடு வந்து விளையாடினாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் அவங்களுக்கு நேற்றுக்கு வந்து கிடைக்கல. பிகாஸ் அவங்க அந்த பேக் டு பேக் கேம்ஸ் வந்து விளையாடினாங்க. அண்ட் கோயம்புத்தூரோட அட்டாக்கர் இப்போ கொஞ்சம் அவருடைய பேஸை வந்து ஸ்பீடப் பண்ணார். அண்ட் பாலை வந்து கோயம்புத்தூர் கிட்ட கன்னியாகுமரி வந்து தரலை. அதை தான் they are doing it again and again in this match. திரும்ப அவங்களுடைய ஜோனில் தான் பாலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஒரு சின்ன ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு அங்கே கன்னியாகுமரியோடைய டிஃபெண்டர்ஸ். அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரவுண்டட் பாஸ். எஸ், சூப்பர் ஒர்க்குங்க இது. கோயம்புத்தூருடைய பேக்கர்ஸ் நிற்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியும் ஈஸியாக நாங்கள் அவங்களுடைய ஜோனில் விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு தாட்டாக தான் வந்து நான் பார்க்குறேன். ஏரியல் பால்ஸை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கன்னியாகுமரி அதை வந்து செய்யலையே. அதை தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக இந்த மேட்ச்சில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் கோல் ஏரியாவுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க கோயம்புத்தூர். பட் ரெஃப்ரி உடனே வந்து பேசுகிறாரு. ஒரு கிளியர் கமாண்ட் வருது ரெஃப்ரி கிட்டேருந்து. 1 player டவுன். போய் செக் பண்ணுறாங்க. பிபின் இப்போ உள்ளே போன பிளேயர், சப்ஸ்டிடியூஷனாக யூஸ் பண்ண பிளேயர் ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணார் இப்போ அவர். ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த ஏரியல் பால்ஸ் எப்போ வந்து கன்னியாகுமரி வந்து வின் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு கோல் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கோயம்புத்தூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த சைடில் மட்டும் கோல் அடிக்க மாட்டோம். சைடு இப்போ சேஞ்ச் ஆயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. வாட் அ கம் பேக். இது ஒரு சரியான ஒரு டேர்ன் அரவுண்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஏன் வந்து இந்த டீம் ஒரு வலுவான ஒரு டீம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோல் சான்சஸை கிரியேட் பண்ணுறதன் மூலம் தான். ஒரு எக்ஸலண்டான ஃபினிஷர்ஸ் அவங்க சைடில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஆப்போனண்ட்டை எந்த அளவுக்கு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுடைய ஆப்போனன்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை தான் இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்து கோல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் அப்படி இப்படி பாலை வந்து அவங்க சைடில் தான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஷார்ட் பாசஸில் வந்து கமிட் ஆகியிருந்தாங்க. பட் சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டச்சு, அப்படியே பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோல் நெட்டுக்குள்ளே வந்து போயிடுச்சு. 1-0 நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் எல்லோரும் என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா ஸோ கன்னியாகுமரி வந்து இந்த மேட்ச்சில் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அதுதான் இல்லை. கோயம்புத்தூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு 2-3 கோல்ஸ் எக்ஸ்ட்ராவே அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. 2-0 மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் மீண்டும் கோயம்புத்தூர் இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து விளையாடுறாங்க. இது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் மேட்சாக தான் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மேட்ச் முடிகிற வரைக்கும் எதுவும் பேசிட முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக நாம் ரிசல்ட்டை வந்து சொல்லிட முடியாது. இன்னும் இந்த மேட்ச்சில் உயிர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அது கன்னியாகுமரி இன்னும் அவங்க அடுத்து விளையாட போகிற இந்த ஃபியூ மினிட்ஸில் தான் தெரிய வரும். ரைட் பாசஸ் அவங்க
கரெக்டாக கமிட் ஆகி விளையாடினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கேமில் அவங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு டெடிகேஷன் இருக்குது. அதை டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே கன்னியாகுமரி. சென்னை மேட்ச் நேற்று நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங், அது JNIS பி கிரவுண்டில் நடந்துச்சு அந்த மேட்ச். சென்னை ஃபஸ்ட்டு கோலு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அடிச்சிட்டாங்க. அப்புறமா தான் கன்னியாகுமரி அந்த கோலை கன்சீட் பண்ணதுக்கப்புறமா 2 கோல்ஸ் அடித்தாங்க தொடர்ந்து. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த 2வது கோல் கோயம்புத்தூருக்கு யார் அடித்தாங்க அப்படின்னா அவினாஷ். அவர் தான் 43rd மினிட்ல அந்த கோலை வந்து ஸ்கோர் பண்ணார். யாருப்பா அந்த அவினாஷ் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம். அவர் தான் கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர், அந்த டீமுக்காக வந்து கோல் அடித்தார். கோல் கீப்பர் பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த பாலை கிளியர் பண்ணியிருக்கிறாரு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இதை தான் நான் நேற்றுலேருந்து நான் வந்து சொல்கிறேன், கோல் கீப்பர்ஸ் தே ஆர் அவேர், நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஜூம் இன்ல பார்க்குறது அவினாஷ், ஜெர்சி நம்பர் 11, கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர். ஒரு யங் கன்னா வந்து தெரியுறாருங்க. இவர் தான் கோல் ஸ்கோரர். இப்போ கோயம்புத்தூருக்காக கோலை வந்து ஸ்கோர் பண்ணவர். மானிட்டரில் நம்ம வந்து பார்த்தோம். பட் கோயம்புத்தூரும் சரி கன்னியாகுமரியுடைய பிளேயர்ஸ் பாருங்களேன், ஆல்மோஸ்ட்டு இந்த இவ்வளோ பெரிய கிரவுண்டில் ஒரு பாதி சைடை அப்படியே ஆக்கியூபை பண்ணி அதே ஜோனில் தான் பாலை சுற்றி வந்து ஷார்ட் பாசஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி விளையாடினாங்க அப்படின்னா கன்னியாகுமரி ஐ திங்க் தே வில் பி பேக் இன் டு திஸ் கேம். அவங்களால திரும்பவும் இந்த கேம்குள்ளே வந்து வர முடியும். ஆனால் அதுக்கான அந்த ஒரு கம்பேக்கில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஒரு பெரிய சான்சஸ் எதுவும் வந்து கன்னியாகுமரி வந்து இன்வால்வ் ஆகலை இந்த மேட்ச்சில். தவறு கோல் கீப்பர் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ராங் பாசஸில் கமிட் ஆகக்கூடாது. கமிட் ஆனாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு கோல் வந்து கன்சீட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு விடுற டீம் மாதிரி தெரியல. அவங்க விளையாடுற இந்த கேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மினிட் இப்போ வரைக்கும் இன்னமும் ஃபயராக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் கூட நம்ம இந்த இவ்வளோ சுடும் வெயிலில் வந்து நிற்க முடியாது. பட் ஆனால் இந்த பிளேயர்ஸ் அவங்களுடைய வேலைகளை வந்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது கன்னியாகுமரி சேர்ந்த கோச் அவங்களுடைய பிளேயர்ஸை வந்து ஃபீல்டுக்கு வெளியில் நின்று வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கே கன்னியாகுமரி. ஸோ கோயம்புத்தூர் தே ஆர் த ப்ராப்பர் கண்டெண்டர்ஸ் ஃபார் கன்னியாகுமரி, அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு கோச்சுக்கு என்ன தாட் வரும்? கன்னியாகுமரி 2 கோல்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இப்போ அவங்க அந்த பிளான் பியை வந்து கையாளுவாங்களா கன்னியாகுமரி? அதுதான் இப்போது ஒரு குவெஸ்டின் வந்து எல்லாரோட மைண்டில் வந்து பாப்பப் ஆகிருக்கும். கண்டிப்பாக ரைட் ஃப்ளாங்கில் இருந்து ஒரு முயற்சி, ஒரு கிராஸ் வந்துச்சு. எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த கிராஸ் வந்திருக்கு. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து செஞ்சுருக்கணும் கன்னியாகுமரி. ஆனால் அது கொஞ்சம் லேட்டராக வந்திருக்கு. அதுதான் நான் வந்து இங்கே நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூருடைய அட்டாக்கர்ஸ். கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் மறுபடியும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போ கன்னியாகுமரி யோசிச்சு கண்டிப்பாக வந்து விளையாடி ஆகணும். ஏன்னா ஸ்கோர் லைனில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. 1-0 கிடையாது, இப்போ 2-0 வந்து மாறி இருக்கு இப்போ இந்த மேட்ச். இந்த இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்ட்ல கன்னியாகுமரி ஒரு சேலஞ்ச் எடுத்தாங்களே, உள்ள போயிருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. மீண்டும் கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் டிஃபெண்டர்ஸை கட் பண்ணி கோல் அடித்தாகணும். அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து ஒரு அட்டாக்கருக்கு வரும். நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டில் பல யோசனைகள் வந்து உங்களுக்கு வரும். ஒரு பிளேயராக நீங்கள் வந்து அந்த கோல் ஏரியாவை வந்து நோக்கி போகும்போது.
ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த ஒரு ரிசல்ட்டே இருக்குது. கோல் கிக் இப்போ வரப்போகுதுங்க. ரொம்ப நேரம் கழித்து இப்போ இந்த கோல் கீப்பர் இந்த கோல் கிக் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த சைட்லைன் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபில் பால் அவ்வளோ நேரமாக வந்து போகலை. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப நேரம் கழித்து அந்த சைட்லைன் ஏரியாவிலேருந்து வந்து பால் இப்போ கண்டினியூ ஆகி போகுது. கோயம்புத்தூர் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப ட்ரபுள் பண்ணுறாங்க அவங்களுடைய ஆப்போனண்ட்டான கன்னியாகுமரியை வந்து. இப்போது கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என்னென்னலாம் அவங்களுடைய ப்ராப்பரான அந்த ஒரு ஹோம்ஒர்க்ஸ், அந்த கேம் பிளான், ஒரு சக்ஸஸை கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடின ப்ரீவியஸ் மேட்சஸ்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, ஐ திங்க் தே ஷுட் கோ வித் தட். அதை வந்து அவங்க ட்ரை பண்ணியாக இருக்கணும். அதை வந்து அவங்க முயற்சி செஞ்சால் மட்டுமே தான் இப்போது இந்த மேட்ச்சில் அவங்களால வந்து உள்ளே வர முடியும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, இன்னமும் இந்த மேட்ச்சில் டைம் இருக்குது. கன்னியாகுமரி கொஞ்சம் யோசித்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த கேம்குள்ளே வந்து வரலாம். லாஸ்ட் மினிட்ல கூட எல்லா ஸ்போர்ட்லேயும் திருப்பங்கள் வரும். இதை தான் நான் நேற்றுக்கும் வந்து நான் சொன்னேன். இது ஃபுட்பால் மட்டும் இல்லை, நம்ம எந்த ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, கடைசி நொடிகளில் மாறிய ஆட்டங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு பிளேயர் கீழே டவுன் ஆயாச்சுங்க, கிரவுண்டில் படுத்துட்டாரு. ஸோ ஃபிசியோ இப்போ உடனே போய் வந்து செக் பண்ணுவாங்க அவரை, என்ன ஆகிருக்கு. எவ்வளோ முறை நம்ம வந்து பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. டக்குன்னு வந்து அந்த ஒரு ஃபிசியோ, அந்த ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஒரு விஷயம் ஆத்லீட்ஸுக்கு தேவை. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம் அண்ட் உடனடியாக உங்களுக்கு அந்த ஒரு உதவி இருக்குது. அதை வந்து அமைச்சு தந்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி நம்ம ஒரு பிக் வோட் ஆஃப் தேங்க்ஸ் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் அண்ட் மேடையில் ஆத்லீட்ஸுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. கன்னியாகுமரி 2 கோல்ஸ் இப்போ அவங்க கன்சீட் பண்ணியிருந்தாலும் கோயம்புத்தூர் 2 கோல்ஸ் லீடில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸாக வந்து பாருங்களேன், ஃபுல் ப்ரெஸ்ஸிங் யார் இருக்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான் வந்து இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருசாக எதுவும் அந்த ட்ரிப்ளிங்கில் ஈடுபட்ட ஒரு முயற்சி நம்ம வந்து பார்க்கல கோயம்புத்தூர் கிட்டே இருந்து. ஆனால் கிடைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பால் வின் பண்ணுறாங்க. அதுதான் கோயம்புத்தூருடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் இந்த மேட்ச்சில். எப்பப்பெல்லாம் அவங்களுடைய ஃபுட்டில் கரெக்டாக வந்து பால் நிற்கிதோ அதை வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோடு தான் வந்து விளையாடுறாங்க. அதுதான் கோயம்புத்தூருக்கு வந்து இந்த மேட்ச்சில் ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மேட்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட் மினிட்லேருந்தே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், 53 மினிட்ஸ் கிளாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் விரல விட்டு எண்ணி சொல்லிடலாம், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வில் பி கிவன். ஆடட் டைமோட நான் சேர்த்து சொல்லும்போது கன்னியாகுமரி அவங்க அதை பற்றி கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க. இப்போது கன்னியாகுமரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இந்த கேமை வந்து விளையாடி ஆகணும். பட் ஸ்டில் அந்த ஃபைட் பேக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிளேயர் ஸ்பிளிட்டப் ஆகலை, லெஃப்ட் விங்கும் ரைட் விங்கும். ஆனால் கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ் அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய ஜோனில் வர விட மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு திட்டமாக வந்து இருந்திருக்கு. கோல் லைன்லேருந்து பால் கிளியர் ஆகி எங்கேயோ போயிருச்சு.
இப்போ கோயம்புத்தூருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? 2 கோல் அடிச்சிட்டாங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நாமளே வந்து இந்த ஃபீல்டில் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு தாட் வரும், எப்படியாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட்டு ஒரு டிஃபென்சிவ் கைண்ட் ஆஃப் கேம் பிளேயாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு தாட்டோடு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 2 கோல் லீடில் இருக்கும்போது. ஆனால் கோயம்புத்தூர் அதை மட்டுமே அவங்க யோசித்து விளையாடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ட்ராப்பில் மாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரி போன்ற ஒரு டீமோட வந்து விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசித்து விளையாடணும். ஆனால் பாருங்கள், 0 கோல்ஸ் தான் கன்னியாகுமரிக்கு. நேரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸ்டில் கன்னியாகுமரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே சப்ஸ் யூஸ் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். கன்னியாகுமரி திரும்பவும் அவங்க இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுப்பாங்களா? நிறைய மண்டையில் போகுங்க இவருக்கு. இப்போது அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஏன்னா அவரும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஐ திங்க் நான் அந்த பார்த்த அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த பி கிரவுண்ட் வென்யூலேருந்து இந்த மனுஷன் இவ்வளோ டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நான் வந்து பார்க்கல. ஆனால் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு தராங்க. ஜெர்சி நம்பர் 10 இப்போ வந்து உள்ளே வராரு. கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர் முஃபீஸ். பார்க்கலாம். முஃபீஸ் இவர் இப்போ கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண போகிறாரு? ஒரு சேலஞ்ச் தராங்க கோயம்புத்தூர் கன்னியாகுமரிக்கு. ஒரு நியூ எனர்ஜியை உள்ளே கொண்டு வராங்க. ஜெர்சி நம்பர் 10 முஃபீஸ் இப்போ உள்ளே போயிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர். ஸோ ஆடிங், நீங்கள் ஒரு புது எனர்ஜியை வந்து உள்ளே கொண்டு வரும்போது உங்கள் டீமுடைய பாடி லாங்குவேஜ் இன்னமும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதை வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர். எதுக்கு நாங்கள் வந்து சப்ஸ்டிடியூட்ஸை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணோம், நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு தரோம் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனை கரெக்டாக வந்து எடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லி ஆகணும். திரும்ப திரும்ப கன்னியாகுமரிக்கு இந்த மேட்ச்சில் பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கோயம்புத்தூர். 2 கோல் அடித்த நிலையில் ஒரு நல்ல லீடில் இருக்கிறாங்க கோயம்புத்தூர் 2-0. அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் ஆல்சோ இந்த மேட்சை வந்து செலிப்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சிட்டியில். லாஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2024 மோர் தென் 100 மெடல்ஸ். அதை வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மேட்சோடைய ஆரம்பத்தில் கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ் அந்த கேட்டகரிஸில் வந்து அவங்க மெடல்ஸ் வின் பண்ண வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இந்த முறை இந்த மேட்ச் கோயம்புத்தூர் ஒரு ரைட்டான ட்ராக்கில் தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. கோச்சுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் வேறு. ஆனால் இவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இருக்காது. அதான் ஏற்கனவே 2 கோல்ஸ் அடிச்சாச்சே. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைடு கோயம்புத்தூர் அணி. they are proving that they are the best. இதே மாதிரி இந்த ஸ்கோர் லைன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த மேட்சோடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல் அடித்து வின் பண்ணணும்னு இல்லை, அவங்க வந்து 3லேருந்து 4 கோல்ஸ் அடிக்கணும். அந்த ஒரு கோல் டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களால பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். then only they will be considered as the champions. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வந்து பார்த்தா கன்னியாகுமரி இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேக் டு பேக் ஃபியூ மினிட்ஸில் அவ்வளோ இன்ஜுரிஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அது எல்லாமே வந்தது கன்னியாகுமரி பிளேயர்ஸ் கிட்ட இருந்து தான்.
நேற்றுலேருந்து ஐ திங்க் ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி கிட்ட இருந்து. மேபி இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, ஐ மீன் நேற்றுக்கு விளையாடின இந்த கன்னியாகுமரி டீமை ஃபாலோ பண்ணுறவங்க மேபி வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்சை யோசிப்பாங்க, எவ்வளோ இன்ஜுரிஸ்ப்பா ஆகும் இந்த பிளேயர்ஸுக்கு. டெஃபினட்டாங்க, கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஏன்னா ஃபுட்பால் இஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம். நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ரஷ்டப் பண்ணி வந்து விளையாடுவாங்க. வேகமாக ஓடி விளையாடுற ஒரு விளையாட்டு இது. அண்ட் வெறும் காலை வச்சு மட்டும் ஃபைட் பண்ணி விளையாடுற ஒரு ஸ்போர்ட் இது. அதனால் அந்த அடிக்கடி ஃபீல்டில் வந்து இன்ஜுரிஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அண்ட் தட் திங் வில் ஹேப்பன்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆத்லீட்ஸ் இந்த ஸ்போர்ட்டை விளையாடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து விளையாடி ஆகணும். ஏன்னா அவங்க இதற்கான அந்த ஒரு பயிற்சி, அந்த ஒரு ப்ராக்டிஸ், அந்த ட்ரில் ஒரு ஸ்கில் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இவர் இங்கே ஓடுறதை யாரும் வந்து தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜெர்சி நம்பர் 7 கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர் ரசூல் பலமுறை அந்த பெனிட்ரேஷன் எடுத்தாருங்க. கோல் ஏரியாவுக்கு உள்ளே போய் அட்டம்ஸ் எடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம். இதையும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரசூல் எவ்வளோ முறை வந்து சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். கோயம்புத்தூருக்கு பேக் டு பேக் ஹெடர்ஸ் சென்டர் மார்க்கிட்ட அவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு சான்ஸ் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சீக்கிரத்தில் அது அவங்களுக்கு தர மாட்டாங்க. மீண்டும் போய் ஃபிசியோ செக் பண்ணுறாங்க. அகெயின் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் வித் த கோயம்புத்தூர். த சேம் ப்ராப்ளம் விச் இஸ் கெட்டிங் கண்டினியூ வித் கன்னியாகுமரி பிளேயர். இந்த முறை ஜெர்சி நம்பர் 4 சதீஷ் இந்த மேட்சுடைய லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் வந்து பாக்கி இருக்குது. மேபி ஃபுட்பால் லவர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமா இந்த மேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஃபியூ மினிட்ஸில் நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். கன்னியாகுமரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விளையாடணுமே. அவங்களும் கொஞ்சம் லிட்டரலி சார்ஜ் அப் தான். அந்த ஒரு டெடிகேஷன் தெரியுது, கமிட்மெண்ட் தெரியுது. ஈஸியாக அவங்க கோயம்புத்தூரை கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. ஆனால் அப்படி இருந்துமே கோயம்புத்தூர் அவங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாக்கர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணதன் மூலம் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சு. திடீர்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு அந்த 2வது கோல் எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சுச்சு. ஏன்னா அப்படி தான் அந்த செகண்ட் கோல் கோயம்புத்தூர் வந்து அவங்க கோலை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இதனால தான் கோயம்புத்தூர் டீமை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபுல்லான ஒரு யூனிட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு பெஸ்ட் கேமை வந்து இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர். $64 minutes கிராஸ் ஆகி இந்த கிளாக் இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கோயம்புத்தூர் 2 கன்னியாகுமரி வந்து நெல். எவ்வளோ த்ரோயின்ஸ் அட்டம்ஸை வந்து கன்னியாகுமரி இந்த மேட்ச்சில் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரல் விட்டு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஸ்டாட்ஸ் அதை தான் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் எவ்வளோ வந்து போயிருக்கிறாங்க. ரசூல் ஒரு பக்கம் கோயம்புத்தூருக்கு அந்த ஃப்ரண்ட் லைனில் கோல் ஏரியாக்குள்ளே எவ்வளோ முறை அந்த அட்டம்ஸ் எடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம். பட் யோசிச்சு பாருங்கள், அதே வேலையை கன்னியாகுமரியோடைய அட்டாக்கர்ஸ் இந்த மேட்ச்சில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மேட்ச்சில் ஒரு சேஞ்சை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அதை தான் வந்து அவங்க வந்து பண்ணலை. 2-0 கன்னியாகுமரியோடைய ஃபுட்பால் ஃபேன்ஸ் இந்த மேட்சை ஆர்வமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
பட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஓப்பனிங் கன்னியாகுமரிக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு கோல் அடித்தா போதும். அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் கூட கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நாம் இன்னொரு ஒரு சேஞ்சை வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்லேயும் நம்ம வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கணும், முன்னாடியே கணிச்சிடக்கூடாது. இதே தான் அந்த சென்னை மேட்ச்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். சென்னை கன்னியாகுமரியோட வந்து விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கோல் கன்சீட் பண்ணதுக்கப்புறமா கன்னியாகுமரி அந்த ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. பட் இப்போ நீங்கள் அந்த லீக் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்க்கும்போது செங்கல்பட்டு அண்ட் கோயம்புத்தூர் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்டில் இருக்கிறாங்க, 4 பாயிண்ட்டு. இந்த மேட்சோடைய தொடக்கத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கன்னியாகுமரி இந்த மேட்சை வின் பண்ண மட்டும் போதாது, 3-4 கோல் டிஃபரன்ஸில் வந்து இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு அவங்க கோல்ஸ் அடித்தா மட்டும்தான் அந்த கோல் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு, நான் சொன்னதுக்கு அப்படியே தலைக்கீழ அந்த மேட்ச் வந்து மாறி இருக்கு. கோயம்புத்தூர் சொல்லியிருக்கிறாங்க, அப்போது எங்களை பற்றி பேச நீங்கள் மறந்துட்டீங்களா, நாங்கள் இந்த மேட்ச்சில் யாருன்னு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. கார்னர் கிக் வந்திருக்கு, ஹெட்டருக்கான ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா அங்கே இருந்தாங்க கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ். எஸ், இதுதான் அவங்க வந்து மறுபடியும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தந்த மாதிரி வந்து தெரில. கோயம்புத்தூர் அவங்களுடைய கேம் பிளான் ரொம்ப கரெக்டாக இருக்குது. மொமெண்டம் வந்து கீப் அப் பண்ணி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேக் முன்னாடி கோயம்புத்தூருடைய டிஃபெண்டர்ஸ் அழகாக அங்கேருந்து அந்த ஹெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணாங்க. பாலை அப்படியே கன்னியாகுமரியோடைய ஜோனில் இழுத்து போட்டாங்க. ஸோ இதை தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வை கோயம்புத்தூர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தெரியுறாங்க அப்படின்னா, இது ஒருத்தர் விளையாடுற ஸ்போர்ட் கிடையாது, இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கிடையாது. 11 பேருமே அவங்களுடைய பிளட் அண்ட் சோலை வந்து கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது கோகிலா மேம், மிஸ்ஸஸ் கோகிலா மேம், எஸ்டிஏடியை சேர்ந்தவங்க. இந்த டோர்னமெண்ட்டில் இவங்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மேட்சோட ரிசல்ட்லேயோ ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு உடனே ஒரு ஃபோன் அடிச்சிருவேன், மேம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அந்த ஒரு எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஓ வாட் ஜஸ்ட் ஹேப்பன், ஒரு பிளேயர் கீழே இப்போ கிரவுண்டில் விழுந்துட்டாரு, அண்ட் இருந்தாலும் வந்து ரெஃப்ரி இந்த மேட்சை கண்டினியூ பண்ணி போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ போய் செக் பண்ணுவாங்க, இப்போ செக் பண்ணுவாங்க. ஐ திங்க் என்னங்க இது, எப்பவுமே கன்னியாகுமரியோட பிளேயர்ஸ் தான் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸில் இருப்பாங்க. பட் இது ஒரு இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு பிக் இன்ஜுரிக்கான ஒரு திங்கா அப்படின்னு நம்ம பார்த்து ஆகணும். பட் இது ஒரு பிக் மேட்சாக மாறி இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. அவங்க சந்தோஷப்படுவாங்க, 2 கோல் அடிச்சிருக்காங்கல்ல, பின்ன என்ன, ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் தேவை அந்த பிளேயருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃபிசிக், அந்த ஒரு மென்டல் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தருணங்களில் இன்ஜுரிஸ் வரும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணும். சூர்யா ஜெர்சி நம்பர் 8 கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர். ஃபிசியோ இப்போ அவரை கூட்டிகிட்டு வெளியில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிசியோ அவரை வந்து கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. ஃபீல்டுக்கு வெளில கண்டிப்பாக அவருக்கு தேவையான அந்த ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இப்போது கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு பிளேயர் இன்ஜூர்ட் பார்க்குறோம். ஆனால் இந்த முறை கோயம்புத்தூரை சேர்ந்த பிளேயர் கிடையாது, அது கன்னியாகுமரியோட சேர்ந்த பிளேயர். நிறைய ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர் கன்னியாகுமரிக்கு. இமானுவேல், ஐ கெஸ், லெட்ஸ் see. ஸோ ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கீழே படுத்துட்டாங்க, இன்ஜுரி ஆகி உடனே கீழே
கிரவுண்டில் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுடைய டீம்மேட்டாக இருக்கட்டும் சரி இல்லை ஆப்போனண்ட்டுடைய பிளேயர் இமீடியட்டாக வந்து அவங்களுடைய லெக்கை இப்படி அப்பர் ரீஜனில் வச்சு பிடிப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஏடாகூடமாக லெக்கை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அந்த கிராம்பாக இருக்கட்டும் சரி இல்லை அந்த ஒரு ஆங்கிள் ட்விஸ்ட்டு ஏற்படுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வரும். அதனால் கரெக்டான அந்த ஒரு மெடிக்கல் திங் மூலம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இப்போ ஜெர்சி நம்பர் 17 உள்ளே போகிறாரு. கன்னியாகுமரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சப்ஸ்டிடியூஷன்ஸில். ஜெஃப்ரின் ஆடட் டைம் இப்போ அவங்களுக்கு 4 மினிட்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எழுபத்தி 2 நிமிஷங்கள் கடந்து இந்த மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கோயம்புத்தூர் 2 கன்னியாகுமரி நெல். பாருங்க ஃபிசியோக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, கன்னியாகுமரியோடைய பிளேயர்ஸ். அண்ட் இது ஒரு பக்கம் ஃபிசியோ அண்ட் மெடிக்கல் டீமுக்கு நிறைய வேலையை வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹாட் சன் கீழே வந்து விளையாடும் போது ஃபுட்பாலில் இந்த இன்ஜுரிஸ் ஆகிறது ஒரு சைனாக தான் வந்து இருக்கும். அண்ட் அவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கவரிங் பாயிண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தே நீட் சம் ப்ராப்பர் ரெஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா. பட் ஃபீல்டில் இன்னும் அந்த ஒரு ஃபயர் தெரியுது. கன்னியாகுமரி பிளேயர்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த மேட்ச் இன்னும் முடியலல்ல. ஸோ முடிய போகிற அந்த ஒரு நேரத்தில் கன்னியாகுமரி டெஃபினட்டாக அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு கோலாவது அடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ட்டை வந்து காட்டுறாங்க. ரைட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் மினிட் இந்த மேட்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூர் அவங்க ஆரம்பித்த விதம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த மேட்சை முடிக்க போகிற விதம் எப்படி இருந்தது. ஒரு கோலோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 2 கோல்ஸ் அடித்து இந்த மேட்ச்சில் லீடில் இருக்கிறாங்க. ஃபிசியோ போயிட்டு அவங்க சீட்டில் உக்கார கூட இல்லை, மறுபடியும் இன்னொரு பிளேயர் டவுன். திரும்பவும் அவ்வளோ தூரத்தில் இருந்து டகோட்டில் இருந்து ஃபீல்டுக்குள்ளே ஓடி போய் செக் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், ஏன் இவ்வளோ இன்ஜுரிஸ் நடக்குது, ஏன் இவ்வளோ இன்ஜுரிஸை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிளேயர்ஸுக்கு ஒரு பிக் கேப் கிடையாதுங்க. அடுத்தடுத்து போட்டிகள் வர வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தேர் நாட் ஹேவிங் த ப்ராப்பர் ரெஸ்ட். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பிரேக் இல்லாத ஒரு காரணமும் கூட அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். கோயம்புத்தூர் லாஸ்ட் நிமிஷத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒருத்தர் ஈடுபடுற ஸ்போர்ட் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொரு பிளேயர் மறுபடியும் டவுன். கன்னியாகுமரியுடைய பிளேயர்ஸ் ஏன் இது நடக்குது? பட் இப்போ திரும்பவும் ரெஃப்ரி போய் செக் பண்ணுவாங்க. தே வில் மானிட்டர் ஹிம்
அண்ட் ஐ கெஸ் அகெயின் ஒரு கிராம்ப்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கவரி பாயிண்ட்டை பற்றி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபிட்னஸ் லெவல், இந்த மென்டல் ஸ்ட்ரென்த், இந்த ஃபிசிக், இந்த எபிலிட்டி, இது எல்லாமே மேட்டர்ஸுங்க ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஆனால் கோயம்புத்தூர் இன்றைக்கி அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கேமில் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோடு வந்து விளையாடினதுனால ஃபுட்பாலாக மதித்து அந்த ஒரு இந்த ஸ்போர்ட்டுக்கான அந்த ஒரு டிசிப்ளினை வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஒரு வேல்யூபிளான ஒரு கேம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர் கிட்டேருந்து. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 கன்னியாகுமரியோடைய கோச் எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு மூமெண்ட் பாருங்களேன். ஃபைனல் விசில் ஊதியாச்சு. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இந்த மேட்ச் உடைய வின்னர் யாருன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏனுங்க நாங்கள் தாங்க வின்னருங்க இன்னைக்கு அப்படின்னு கோயம்புத்தூர் 2-0 இந்த மேட்ச் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீமுடைய பிளேயர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே அதிகமாக ஓடுனாங்களோ இல்லையோ, ஃபிசியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஓடி இருக்கிறாங்க. ரன்னிங் டைம் அவங்களுக்கு தான் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. பட் எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி. ஃபைனலி கோயம்புத்தூர் மட்டும் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கன்னியாகுமரியும் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் சிறப்பாக வந்து விளையாடிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னை மேட்ச்லேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்பேக்லாம் வந்து அவங்க கோல்ஸ் கன்சிட் பண்ணியிருந்தாலும் அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கன்னியாகுமரியும் வின்னர்ஸ் தான். ஸோ இன் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு வந்து விளையாடினாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு இதுக்கப்புறமா வரப்போகிற அப்கமிங் ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் மேட்சஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மேடை அவங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு அடித்தளம், ஒரு பிக் ஸ்டேஜை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி 2025 இந்த லாஸ்ட் லீக் பேஸ் மேட்ச்சில் வின்னர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் டைம் முடிவில் கோயம்புத்தூர் 2 கன்னியாகுமரி 0.